විනාඩියයි කතා කරන්න පුළුවන් කියලා මේ පය කන කතා කරගෙන ඉන්නවා. හරි. ගරු ඇමතුමා ඔබතුමා කතා කරන්න. கௌரவ பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இன்று மிகவும் முக்கியமான ஒரு பிரேரணை தொடர்பாக இந்த சபையிலே பேசப்படுகின்றது. அப்போ அதன் பொழுது விசேடமாக அவசர கால நிலைமைகளை ஒரு மாதத்துக்கு நீடித்துக் கொள்வதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவே நான் ஒரு சில வார்த்தைகளை கூறலாம் என்று பார்க்கின்றேன். ஒன்று, ஒரு விடயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த அவசர நிலைமைகள் பிரகடனப்படுத்துவதற்கான காரணமாக இருந்தது வேறெதுமல்ல, விசேடமாக தித்வா புயலினால் ஏற்பட்ட நிலைமைகள், அதன் பொழுது அந்த நிலைமைகளின் கீழ் நாடு முகம் கொடுத்திருந்த நிலைமைகள், மக்கள் முகம் கொடுத்திருந்த நிலைமைகள், அப்போ அந்த நிலைமைகளில் இருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையின் கருத்தில் கொண்டுதான் விசேடமாக இந்த அவசர நிலைமைகள் நவம்பர் மாதம் 28ஆம் திகதி அமுலுக்கு வருகின்றது. அப்போ இதன் பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக இந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு சிலர் அல்ல ஒருவர், அவர் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சலுகைகளை பயன்படுத்தி கொண்டு மிகவும் மோசமான கருத்தியல்களை முன்வைக்கின்ற நபராக இருக்கின்றார். அப்போ அது மாத்திரமல்ல, அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றது மாத்திரமல்ல, இந்த நாடு என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் தமிழ் மக்கள் என்பது கடந்த அதாவது இன்றைக்கி யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் ஆகின்றது. அதற்கு முன்னர் 30 வருடங்களாக இந்த நாடு யுத்தத்துக்கு பாரிய அழிவுகளை சந்தித்து, அப்போ இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு 47 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் எமது நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த போது, அதன் பொழுது விசேடமாக தமிழ் மக்கள் அழிக்கப்பட்ட பொழுது, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் பறிக்கப்பட்ட பொழுது, தமிழ் மக்களுடைய பொக்கிசமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பொழுது, யாழ் மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலை நடத்த விடாது மோசடி செய்து அதன் கீழ் விசேடமாக வடகிழக்கில் இருந்த இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு ஜனநாயக நீரோட்டத்திற்கு வருவதை தடுத்த நிலைமையின் கீழ் தான் கடந்த காலங்கள் யுத்தமாக பரிணமிக்கப்பட்டது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் அந்த யுத்தம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது, யுத்தம் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டங்களில் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் அவருடைய தாத்தாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய அப்பரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்று தமிழ் மக்களை கொன்றொழித்த, தமிழ் இளைஞர்களை சிறை வைத்த, தமிழ் யுவதிகளை மானபங்கப்படுத்திய நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருந்த நபர். அதாவது அன்றைய காலகட்ட விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த சபையில் இருக்கின்றார்கள் ராஜபக்சாக்களுடைய குடும்பம், ராஜபக்சாவுடைய மகனார். அப்போ அந்த மகன்களுடைய மகன்களால் உருவாக்கப்பட்டிருந்த தமிழ் மக்களுக்கு எதிரான குழுக்கள் இருந்தது. தமிழ் மக்களை வேட்டையாடுகின்ற, தமிழ் இளைஞர்களை வேட்டையாடுகின்ற குழுக்கள் இருந்தது. அப்போ அந்த குழுக்களோடு சேர்ந்து தமிழ் மக்களை வேட்டையாடிய நபர் இன்றைக்கு என்னமோ நீலி கண்ணீர் வடிக்கின்ற நபராக மாறியிருக்கின்றார். தமிழ் மக்கள் மீது கருணை காட்டுகின்ற நபராக மாறியிருக்கின்றார். அவ்வாறு கருணை காட்டுகின்ற நபர்களுக்கு நாங்கள் ஒன்றைக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டும். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இதை வேண்டுமென்றால் அவர்கள் நினைக்கலாம், இந்த நிலைமைகளை தொடர்ந்து பேசுவதன் மூலமாக, மீண்டும் இந்த இனவெறியை தூண்டுவதன் மூலமாக தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் அவர்களுடைய இருப்பை தக்க வச்சுக் கொள்ள முடியும். நான் சொல்லுகின்றேன், முடியாது. இனி வருகின்ற காலங்களிலே இது நாள் வரைக்கும் தமிழ் மக்களை தமிழ் இனவாதத்தை பேசி
விசேடமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் கூட கடுமையான இனவாதத்தை பேசி அதன் மூலமாக சூடேற்றி தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய காணிகள், தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்று இருந்த யாழ்ப்பாணமோ, அன்று இருந்த மட்டக்களப்போ, அன்று இருந்த அம்பாறை மாவட்டமோ, அன்று இருந்த திருகோணமலையோ இன்று இல்லை. முற்றிலும் மாறி இருக்கின்றது. அது வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களிலும் வாழுகின்ற, விசேடமாக மலையக பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தில் வாழ்கின்ற மக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அவசர காலம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பிரதேசம் இது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இன்றைக்கு இந்த கொழும்பில் இருந்து சுற்றுமாத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நபரோடு சேர்ந்து, அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது வேட்டியோடும் கொழும்பில் கோட் சூட்டோடும் இங்கிருக்கின்ற சிங்கள நபர்களோடு, இங்கிருக்கின்ற தாங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்களவர்களை திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழுகின்றவர்கள். ஆனால் அங்கு சென்று மீண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இன்ன வெறியை தூண்டுகின்ற, வெறியாட்டம் ஆடுகின்ற இந்த சுத்துமாத்துக்களுக்கும், இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்களுக்கும் உங்களுடைய வெறித்தனம், உங்களுடைய கபட நாடகம் இனியும் செல்லுபடியாகாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். விசேடமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் அவசர கால சட்டம் என்கின்ற பொழுது, நானும் கூட கடந்த காலங்களில் இந்த அவசர கால சட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற பொழுது நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன். விசேடமாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் கூட இந்த பாராளுமன்றத்தில் இருந்தோம். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எதிர்த்தோம், உண்மை. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றியதன் பிறகு, எங்களுடைய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கூட தெரியும், நிறைவேற்றியதன் பிறகு மறுநாள் முதல் இந்த நாட்டில் தமிழ் இளைஞர்கள் வேட்டையாடப்படுவதே காரணமாக இருந்தது. வேட்டையாடப்பட்டார்கள். தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். விசேடமாக கிழக்கு மாகாணத்தில் எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு பெண் தான் கோணேஸ்வரி. கோணேஸ்வரியின் கொலை என்பது படு மோசமான கொலை. அந்த கொலையை செய்த பாவிகளோடு இன்றைக்கு இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இருந்து கொண்டு எங்கள் மீது, எங்களுடைய அரசாங்கத்தின் மீது சேறுகளை பூசலாம் என்று நினைக்கின்றார். அதே போன்று விசேடமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அங்கு கோணேஸ்வரி என்ற பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் கிருசாந்தி குமாரசாமி அவர்கள் படுகொலை செய்தது மாத்திரமல்ல, அவர்கள் சித்திரவதை செய்தது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தோட கூண்டோடு அழித்த அந்த நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த, அந்த கட்சிகளில் அங்கம் வகித்த, அந்த கட்சிகளில் பிரதான புள்ளியாக இருந்த நபர் இன்றைக்கு இங்கு வந்து தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்பதாக கூறுகின்றார். ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், அது இனியும் செல்லுபடியாகாது. அதனால் கௌரவ பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த இடத்தில் ஒன்றை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அதாக விசேடமாக அவசரகால சட்டம், நாங்கள் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தியது காரணம் வேறு எதுவுமல்ல, கடந்த கால தித்வா புயல் பிரச்சனை, அதோடு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த யுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை முகாமித்தம் செய்து கொள்வதற்கே தவிர ஜனநாயகத்தை பறிப்பதற்கோ, எழுத்து சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்கோ, அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை வேட்டையாடுவதற்கோ, அல்லது கடந்த காலத்தில் போன்று வெள்ளை வேன் மூலமாக வந்து எங்களுடைய இளைஞர்களை கடத்தி செல்வதற்கோ இல்லை என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து 1.5 வருடங்களுக்கு மேலாகின்றது. இந்த காலகட்டங்களில் இந்த அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு குடிமகன், சாதாரண குடிமகனும், அதாவது இந்த நிலைமைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த நாட்டுக்கு, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டை ஆட்டி படைக்கின்ற, இந்த நாட்டுக்கு பெரிய அழிவுகளை ஏற்படுத்துகின்ற போதைப் பொருள் இருக்கின்றது.
அந்த போதைப் பொருளின் காரணமாக அந்த போதை வியாபாரிகளுடைய ගරු ඇමැත්තුමා තව විනාඩි දෙකක් කාලයක් மாஃபியாக்களுடைய තිබෙනවා. நிலைமைகளின் காரணமாக முழு நாடும் ஸ்தம்பிதமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது. முழு நாட்டையும் காவு கொள்ளுகின்ற நிலைமை இருந்தது. அது வடக்கா கிழக்கா தெற்கா என்றல்ல, அது தமிழா சிங்களமா முஸ்லிமா என்றல்ல, விசேடமாக நாங்கள் இன்றைக்கு பெருமையாக கூறக்கூடிய முடியும். இந்த 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 போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே ஒரு சில பிரதேசங்களுக்கு செல்ல முடியாது. அங்கு டியூஷன் முடித்துவிட்டு எங்களுடைய பெண் பிள்ளைகள் வீதியில் செல்ல முடியாது. அவ்வாறான ஒரு நிலைமை இருந்தது. அன்றைக்கு அங்கிருந்த பெற்றோர்கள் குறிப்பிட்டார்கள், ஐயா முடியுமாக இருந்தால் இந்த காடையர் கும்பலிடம் இருந்து எங்களுடைய பெண்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கான இடம் அளியுங்கள், அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று. இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் மிகவும் தெளிவாக கூறுகின்றார்கள், இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்றது, நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அன்றைக்கு இருந்த காடையர் கும்பல் இன்றைக்கு இல்லை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு படிப்படியாக வடக்கில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்கின்றார்கள். இன்னமும் கூட அந்த போலீஸ் நிலையங்களிலும் லஞ்சம் வாங்குகின்ற, மோசடி செய்கின்ற அல்லது அவ்வாறு நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மறுதளிக்க முடியாது. இருந்த போதிலும் கூட அதில் இருக்கின்ற பிரதானிகள் அனைவருமே இன்றைக்கு இந்த நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய நல்ல போலீஸ் நிலையங்களாக, நல்ல போலீஸ் அதிகாரிகளாக மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த அவசரகால சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தி மக்களை நசுக்குவதற்கோ இளைஞர்களை ஒடுக்குவதற்கோ எந்த விதமான செயற்பாடுகளும் அல்ல. ஆனால் நாட்டினுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதிக நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் இந்த ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளுக்காகவே நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் என்று நாங்கள் கூறிக்கொண்டு, அதே போன்று மீண்டும் இந்த நாட்டில் இனவாத மதவாதத்தை தூண்டுகின்ற அரசியல்வாதிகள், ஏனென்றால் கடந்த காலங்களில் தாங்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லாது போயிருக்கின்ற நபர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக, அதாவது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து போலியான இனவாதங்களை தூண்டி மீண்டும் ஆட்சி பீடுவதற்கு எத்தனிக்கின்றார்கள் என்பதை அதை ஒருபோதும் எமது நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். අධිකරණායක මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න. විනාඩි 6ක් කාලයක් තිබෙනවා. நன்றி குழுக்களின் தலைவர் அவர்களே. அவசரகால சட்டம் மீண்டும் புதுப்பிக்கின்ற விவாதம் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற அந்த சூழலில் எங்களை பொறுத்தமட்டிலே, தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்தமட்டிலே, ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டிலே இந்த அவசரகால சட்டம் தொடர்ச்சியாக அது எந்த காலத்தில் வந்தாலும் அதை எதிர்க்கும். நிச்சயமாக இது பொதுவாக ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் செய்கின்ற போது இந்த அடக்குமுறையை பயன்படுத்த வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். அது மட்டுமல்ல, குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இந்த உயிர்த்த ஞாயிறு அடுத்த 2 மணிக்கு பிறகு உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான விவாதம் நடைபெற இருப்பதால் என்னுடைய கருத்தையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமாக அரசு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். பல சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு மரித்தவர்களுக்கான, அந்த ஆத்துமாக்களுக்கான ஒரு விடிவை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஊழலுக்கு எதிரான, போதைவஸ்துக்கு எதிரான அரசு மிக துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய பாராட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விடயங்களிலே நாங்கள் அரசாங்கம் செய்கிற தவறுகளை அல்லது அரசாங்கம் செய்கிற முக்கியமான விடயங்களிலே பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம். ஆனால் இப்படியான விடயங்களிலே நாங்கள் ஆதரவளிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த
உயர்தர பரீட்சையிலே மன்னார் மாவட்டத்திலே முதலிடத்தை வகித்த எங்களுடைய பாடசாலைகளும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் இந்த உயர்நிலையர் சபையிலே பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விடயம் சம்பந்தமாக உயிரியல் விஞ்ஞான பிரிவிற்கு ஏ சால்ஸ் சென்ட் சேவியர் கொலச்சியிலே முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். வர்த்தக பிரிவு டிரோசன் துதர்சன் இழுப்பக்கடவை தமிழ் மகாவித்தியாலயத்தை சார்ந்து அங்கு முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறார். பௌதிக விஞ்ஞானம் பெரிய பண்டு விரிச்சான் வித்தியாலயத்திலே குளோரன்ஸ் என்ற மாணவன் முதலாவது இடத்தையும், கலைப்பிரிவு ஏ சுதரசனி முருங்கன் மகாவித்தியாலயத்தையும், விஞ்ஞான பிரிவிலே சிவலோகநாதன் கருணிகா அடம்பன் மகாவித்தியாலயத்தையும் முதலாவது இடத்தையும் இரண்டாவது இடத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்வி திணைக்களத்துக்கும் நாங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் விஞ்ஞானம் கணிதம் பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட அந்த விடயத்திலே அவர்கள் முனைப்போடு எங்களுடைய மாவட்டத்தை முன்னிறுப்பு படுத்திருக்கிறார்கள். முல்லைத்தீவு வவுனியா போன்ற பிரதேசங்களிலும் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலும் நல்ல பெறுபர்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கும் எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே நடந்த கூட்டத்திலே முள்ளிக்குளம் சம்பந்தமாக அவர்களுடைய காணி அவர்களுடைய வயல் காணி போன்ற விடயங்களை நாங்கள் கதைத்த போது ஜனாதிபதி அவர்கள் அதில் அக்கறையோடு அதை மீட்டு கொடுக்கின்ற வகையிலே கடற்படையோடு பேசுகின்ற போது அது துரிதமான முயற்சி எடுத்து அதிலே சில இடங்களை விடுவதாக கடற்படை சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் பல இடங்கள் மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக தேவாலயங்கள் எங்களுடைய பிஷப்புக்கு சொந்தமான காணிகள் அத்தனையும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதைவிட குழுக்களின் தவிசாளர் அவர்களே, மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக இந்த இயற்கை அனர்த்தத்தால் மண் இயற்கையாகவே வந்து குவிந்திருக்கிறது. ஆனால் மன்னார் மாவட்ட மக்களுக்கு 75,000 ரூபாய்க்கு மண் வழங்கப்படுகிறது. இயற்கையே மண்ணை தந்திருக்கிறது. அந்த மண்ணை 75,000 ரூபாய்க்கு மன்னாரிலே எடுத்து விற்பதற்கான ஒரு முயற்சியை இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மண் மாவியாக்களிடம் அந்த மண்கள் போகாமல் அதை பிரதேச செயலகங்களுக்கு ஒப்படைத்து குறைந்த விலையில் 50,000 ரூபாய்க்கு அதை கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை நான் சொல்வது மட்டுமில்லாமல், இந்த 2 விளையாட்டு மைதானங்கள் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வந்து தன்னுடைய பார்வையை செலுத்தியிருந்தார்கள். ஒரு நிமிஷம். சென்ட் லூசியாஸ் விளையாட்டு மைதானம், சென்ட் ஜோசப் விளையாட்டு மைதானம், இது ஊழல் நிறைந்திருக்கிறது. போன அரசாங்கத்தின் காலத்திலே இந்த வேலை திட்டங்கள் களவாடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முடிவான நிலையிலும் அது இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே இந்த விடயத்திலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்தது ஒரு கோரிக்கையாக எங்களுடைய பாராளுமன்ற அமைச்சர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தயவு செய்து பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியிலேயும் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். என்றால் கடந்த காலங்களில் போரை சாட்டி இந்த இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்புகள் மறக்கப்பட்டது. ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் இங்கே தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்திலே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். Honorable Shanakian Rasamanikam, you have 8 minutes. Thank you, Honorable Deputy Speaker. අත වශයෙන්ම පොලිසිය භාර අමාත්‍යවරයාගේ කතාවෙන් පස්සේ කතා කරන්න ලැබීම ගැන මම සතුටු වෙනවා. විශේෂයෙන්ම මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව කරගෙන යන මේ පරීක්ෂණ පිළිබඳව මම ඇත්තටම ආණ්ඩුවට සුබ පතනවා. මොකද විපක්ෂයේ ඉන්න අපි මන්ත්‍රීවරුත් පිළිගන්න ඕනේ.
දෙදස් විස්සේ ආණ්ඩුවේදී අපි මේ පිළිබඳව කොච්චර මේ පාර්ලිමේන්තුවේ බෙරිහන්දිලා කෑ ගැහුවත් ඒ ආණ්ඩුවේදී මේ පිළිබඳව සාධාරණ පරීක්ෂණයක් සිදු වුණෙත් නැහැ, සිදුවෙන බව පෙනුනෙත් නැහැ. ඒක නිසා පක්ෂපාත ભેදකින් තොරව මේ අවස්ථාවේදී ආණ්ඩුව මේ පරීක්ෂණ පිළිබඳව මම ඇත්ත වශයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. මොකද මේ රට තුළ සුරේෂ් සලේ වගේ පුද්ගලයෙක් අත්අඩංගුවට ගනීද ඒක වෙන්නේ නැති කාරණයක් කියලා විශ්වාසයක් තිබ්බ තැනක ඒ අත්අඩංගුව කරලා අත්අඩංගුවට අරගෙන පරීක්ෂණ කරගෙන යෑම පිළිබඳව සත්‍ය වශයෙන්ම මගේ ප්‍රසාදය පළ කරනවා. අපි මේ පරීක්ෂාවට අපගේ දෙන්න පුළුවන් උපරිම සහයෝගය පහුගිය කාලේ දීලා තියෙනවා. මින් ඉදිරියටත් ලබා දෙනවා කියන කියන්න ඕනේ. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ දවස්වල මාතෘකාව තමයි මේ පාස්කුරු ප්‍රහාරය පිළිබඳව ලියපු පොත. මම ගරු ඇමතිතුමාත් ඉන්න නිසා ඇමතිතුමාගේ අවධානයට කියන්නම් යොමු කරන්නම් 2021-22 කාලයේදී මේ වගේම පොතක් පිල්ලයන් ලිව්වා. ඒ පිල්ලයන් ලිව්වේ පොත වේට්ටයි කියන නමෙන් දෙමළෙන් ලිව්වේ. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ රටේ ඉන්න ඕන පුද්ගලයෙක් දන්නවා පිල්ලයන්ට පොතක් ලියන්න පුළුවන් තත්ත්වේ මිනිස්සෙක්ද නැද්ද කියලා. ඒතර මේ පොත ලිව්වේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මම වගකීමෙන් කියන්නේ රොහාන් ගුණරත්න කියන පුද්ගලයා. මේ රොහාන් ගුණරත්න කියලා කියන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඔබතුමාලා ඕන කෙනෙක් Google කරලා බලන්න පුළුවන්. මෙතුමාගේ තියෙනවා එතුමා Professor of Security Studies at a Technological University. මම නම් දන්නේ නැහැ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි Security Studies කොහොමද ටෙක්නොලොජි යුනිවර්සිටි එක උගන්වන්නේ කියලා. මේ පිළිබඳව ගරු අමතිතුමනි ඔබතුමා ඕනනම් විශේෂ ඔබතුමාගේ යටතේ ඔබතුමා විශේෂ කමිටුවක් නැත්නම් විශේෂ පරීක්ෂණයක් කරන්න ඒ පිල්ලයන්ට ඒ පොත ලියන්න ඒ රොහාන් ගුණරත්නයේ තොරතුරු ලබා දුන්න පුද්ගලයා මම ඔබ වෙතට යොමු කරන්නම්. එතුමාගෙන් තොරතුරු ටික අරගෙන මෙහා පොත ලියනවා ඒක පිල්ලයන් එලි දක්වනවා. ඉතින් දැන් මේ අලුත් පොතක් ගම්මන්පිල මන්ත්‍රීතුමා ලියලා තියෙනවා කියන්නේ මම මේ පොත කියුවෙත් නැහැ කියවන්න බලාපොරොත්තු වෙන්නෙත් නැහැ. අපිට පැහැදිලි සැකයක් තියෙනවා ඒ පොත පිළිබඳවත් මෙන්න මෙවන් පුද්ගලයා තමයි දෙන්න. දැන් මේකේ වැදගත්ම කාරණේ තමයි ගරු අමාත්‍යතුමනි මේ රොහාන් ගුණරත්න කියන පුද්ගලයා මං හිතන්නේ දැන් පාස්පෝර්ට් ඔෆිස් එකේ හැපැත්තේ පොලිසිය හෙඩ් ඔෆිස් එක මම එතන බිල්ඩිමේ තමයි 7 වෙනි තට්ටුවට මේ පොත පිළිබඳ පිල්ලයන් ලියපු පොතේ කරුණු කාරණා ටික මෙතුමාට ලබා දෙන්න ඒ පුද්ගලයාව එතනට එක්කන් ගියේ ත්‍රිපොලි ප්ලටූන් එකත් එක්ක සම්බන්ධ ඉස්ලාමික් සෙන්ටර් එක්ක සම්බන්ධ ඕටමාවඩි ප්‍රදේශයේ කලිල් නැමැති පුද්ගලයා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මීට පෙරත් අපි කියලා තියෙනවා කලිල් පොලිස් ෆයිස් ඒ වගේම සමඩ් කියලා පුද්ගලයා 2009 පස්සේ ඔය ඒරාවුරු ප්‍රදේශයේ බාරව හිටිය ඉස්මායිල් ඉසාක් කියන පුද්ගලයා. මේ කලිල් කියන පුද්ගලයා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි 2015යි 18යි කාලය ඇතුලේ පිල්ලයන් සමග එකට සිරගත වෙලා හිටියේ. ඒකෙදී මේ කාරණේ මෙතන මම මේ කාරණා කියන්නේ ගරු අමාත්‍යතුමනි ආණ්ඩුවේ ජනාධිපතිවරයාගේ මට්ටමින් මේ පාස්කුරු ප්‍රහාරය පිළිබඳව පරීක්ෂා හරියට කරන්න ඕනේ කියලා උනන්දුනත් පොලිසියේ ඉන්න සිළු දෙනාටම මම සහතික දෙන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. අපිට පැහැදිලි සැකයක් තියෙනවා පොලිසිය ඇතුලේ ඉන්න යම් කණ්ඩායම් මෙම පරීක්ෂණ නොමග යවන්න. නැත්නම් මේ අදටත් මෙම පරීක්ෂණ වැරදි මාවතේ යවන්න අදටත් උත්සාහයක් කරනවා කියන්නේ. මොකද ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මම මීට පෙර පාර්ලිමේන්තුවේදී එක පුද්ගලයෙක්ගේ නමක් මේ විශේෂයෙන්ම මේ ඉස්මායිල් ඉසාක් කියන පුද්ගලයා පිළිබඳ පාර්ලිමේන්තුව තුළ මම සභාගත කරපු ඩොකියුමන්ට් වල තියෙනවා. දැන් මේ වෙනකොට මේ පුද්ගලයා සැප්තැම්බර් මාසේ 4 වෙනිදා 2025 වෙනිදා ලංකාවෙන් ගිහිල්ලා තියෙනවා. ඊට පස්සේ ඔහු ලංකාවේ ඉඳන් දමාම් කියන ප්‍රදේශයේ සෞදි අරාබියාවට ගිහිල්ලා තියෙන්නේ. ඒක පැනලා ගිහිල්ලා ඉවරයි. අපි සාක්ෂි නැත්නම් අපි කරුණු ඉදිරිපත් කරනවා. මම වගකීමෙන් කියන්නේ පොලිසිය සියලු දෙනාම නෙවෙයි සමහර නිලධාරීන්. මේ පුද්ගලයා රටෙන් මේ වෙනකොට පැනලා කියලා තියෙනවා. මම මේ සභාවට මම සභාගත කරා මොහුට විරුද්ධව මොහු කරා කියලා කියන චෝදනා පිළිබඳව මරණ ශරියා නීතිය වෙනුවෙන් මේගොල්ලන් සමහර අය පොලියට මුදල් දුන්නා. ඒ වගේ බොරු දේවල් දාලා ඔවුන්ට අනවශ්‍ය බුද්ධ්‍යංශයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඔවුන්ට අනවශ්‍ය පුද්ගලයින් මොහු ඝාතනයට සම්බන්ධ වුණා කියලා කිව්වා. දැන් මේ වෙනකොට ඔහු රටෙන් පැනලා ගිහිල්ලා තියෙනවා ගෞරව ඇමතුමනි. ඒ වගේම තමයි මේ කාරණාව පිළිබඳ කියනකොට තව කාරණයක් වෙනවා. මම ඔබතුමාගෙන් කතා කරගෙන කවුද නම කියලා ඇහුවේ. මං ගාව තියෙනවා මගේ අතේ ලියුමක් ආදම් ලේවේ මුහම්මද් රමීස්. ඒ පුද්ගලයාගේ ලියුම මං ගාව තියෙනවා. මේ ලියුම මේ පිළිබඳ පරීක්ෂා 2026යි 3යි 12 තමයි මේ පිළිබඳ මේ පැමිණිල්ල යවලා තියෙන්නේ. ජනාධිපතිතුමාට යවලා තියෙන්නේ. මේකේ පිටපත් යවලා තියෙනවා විශාල ගණන්. මෙතුමා මේකේද කියන්නේ මේ කාරණා පිළිබඳව ඉතා වැදගත්. ඔබතුමා කිව්වා 2017 18 කාලයේදී මේ සාක්ෂි නොමගැවුවා කියලා. ඒක ඇත්ත. මොකද මේ රමීස් කියන පුද්ගලයා ලියන ලියුමක් රමීස් කියන පුද්ගලයාගේ සහෝදරයා ආදම් ලෙබ්බේ මොහමඩ් රියාස්. මේ ඉන්නේ ආදම් ලෙබ්බේ මොහමඩ් රියාස් ගරු අමාත්‍යතුමනි. ආදම් ලෙබ්බේ මොහමඩ් රියාස්
කෝවිල් කුලම් ප්‍රදේශයේදී 2018යි 4යි 21 දින වතුර ගිලවලා මරන්නේ මේ හමුදා බුද්ධ්‍යංශ නිලධාරියෙක්. මේගොල්ලම මරන්නේ මේ පිළිබඳව පරීක්ෂා කරන්න. එතුමාගේ සහෝදරයා දැන් මේ වෙනකොට ලියුමක් ලියනවා. මේ පිළිබඳව පරීක්ෂණයක් ඉල්ලලා. මොකද්ද මේ පිළිබඳව පරීක්ෂණයක් ඇයි ඉල්ලන්නේ? එතුමාගේ පැමිණිල්ල තියෙනවා මෙතුමා මේ සහරාන් හෂීම්ගේ කණ්ඩායමේ නැගෙනහිර පළාතේ එවකට ඒ පළාතේ බාරව හිටියේ මං හිතන්නේ රමේෂ් කියලා CEO රමේෂ් බුද්ධ්‍යංශ මේ CEO රමේෂ් පසු කාලිනව යහපාලන ආණ්ඩුව සමයේ මොහු අත්අඩංගුවට පත් වෙනවා. මොහු ගෝඨාභය ආණ්ඩුවේදී ආපහු නිදහස් වෙනවා. මොහු ඩිෆෙන්ස් මිනිස්ට්‍රියකට යනවා. මොහු බොදුවල සේනා කාර්යාලයේදී මහනුවරත් ඉඳලා තියෙනවා. එතකොට මේ ඔක්කොම සම්බන්ධ පුද්ගලයා මේ රමේෂ් කියන පුද්ගලයා මම මේ නිලධාරීන්ගේ නම් වැඩි කියන්නේ නැහැ. මින් ඉදිරියට මේ නිලධාරීන්වත් මතක තියාගන්න. පොලිසිය සහ හමුදාවේ බුද්ධ්‍යංශ නිලධාරීන් අපි ඔබතුමාලගේ නම් මේ පාර්ලිමේන්තුවේ ඡායාරූප සමග කියන තත්ත්වෙට ගේන්න එපා මේ Honorable පාස්පෝර්ට් Shanaki and Rasamanikam, you have 2 more minutes. give me a couple of extra minutes honorable deputy is an important matter. ඒ වගේම තමයි මේ ඉන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායක I don't have any minutes okay for sir me. මේ ඉන්නේ Try to MSS limit your මුබාරක් speech within your okay මේ පුද්ගලයාව 10යි 3යි 2018 මෙහුව ඝාතනය කරනවා. මොහු කවුද? සහරාන් හෂීම්. මෙහු තමයි මේ සපත්තු ව්‍යාපාරයක් ආත්මංකුරි කරන මොහු කෙමිකල් සම්බන්ධ ව්‍යාපාරයක් මොහුට ඉම්පෝර්ට් කරන්න තිබ්බ මොහුවත් ඝාතනය කරනවා. මේවා කවුද කරන්න කියලා බලන්න. මේ ඉන්නේ පළනි වාප්පා කියන පුද්ගලයා. මේ පුද්ගලයාව ඝාතනය කරනවා 8යි 6යි 2018. ඇයි? රවුෆ් මෞලවිගේ පල්ලියට සහරාන් හෂීම් ඒ ප්‍රහාරයක් එල්ල කරනවා. ඒ ගැටුමක් ඇති වෙනවා. සහරාන් හෂීම් තමයි ඒ සම්බන්ධ කියලා මොහු සාක්ෂි දෙනවා. මොහුව ඝාතනය කරනවා. එතන වෙඩි ටේප් එකේ ඒ බුලට් එකේ කේසින් එකවත් හොයාගන්න බෑ. ඉතින් ඒක නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ පිළිබඳව මේ වෙනකොටත් සමහර පොලිසිය ඇතුලේ මම කියන්නේ සමහර සාක්ෂිකරුවන් ගිහිල්ලා සීනියර් ඩීఐජි මහත්තයා හම්බුනාම පහළ නිලධාරීන් එකට තරහයි. මේක නොමග යවනවා. ගරු අමතිතුමනි මේ පිළිබඳව ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න. මොකද නැත්තම් මේ ඔබතුමාලා කොච්චර හොඳට පරීක්ෂා කරත් අවසානයේ නඩුවට යනකොට ඒ සාක්ෂි දෙන්නේ නඩුව කරන්නේ ඒ නඩුවට කරුණු වාර්තා කරන්නේ පොලිසියෙන්. මේකට හරියට කරුණු වාර්තා කරේ නැත්තම් කරුණු විනාශ කරොත් එහෙම කරුණු අහක් කරොත් එහෙම හරියට කරේ නැත්තම් මේක නඩුවකට ගියාම එතනින් එහාට ඒ නඩුව ගෙනියන්න බැරි තත්ත්වෙට එනවා. ඒක නිසා ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි තව ගොඩක් කාරණා තියන්න. අවසන් කාරණාව කියන්නම්. සාරා ජැස්මින්ගේ අම්මා මේ වෙනකොට ප්‍රකාශ කරලා තියෙනවා තුන්වන වරට එයාගෙන් DNA පරීක්ෂණයක් කරේ නැහැ කියලා. ඒතකොට DNA 3ක් කරා නම් තුන්වෙනි DNA එක කාගෙන් DNA එකක් අරන්ද එයාගේ පරීක්ෂණය කරේ? පහුගිය සති දෙකකට කලින් සාරා ජැස්මින්ගේ ගෙදර පොලිසියෙන් ගිහිල්ලා කියනවා ඔයාගේ දුව මැරෙනකොට මාස දෙකක් ගැබණි වෙලා හිටියේ. එයාව වල දැම්මේ හමුදාවෙන් කියලා පොලිසිය නිලධාරීන් කියන්නේ. ඒතර ඇමතුමා කිව්වා අපිට මේ සභාව තුළ DNA සාරා ජැස්මින් ජීවිත මත ඉන්නවා කියලා. මම දන්නවා ඇමතුමාට සියලු කාරණා කියන්න බෑ. හැබැයි සාරා ජැස්මින්ගේ මවට පොලිසියෙන් කියනවා දැන් Honorable Shanaki and I'm winding up sir. සාරා ජැස්මින්ගේ අම්මට දැන් කියලා ඒක නිසා තමයි කියන්නේ පැහැදිලි සැකයක් යම් නිලධාරීන් මේක නොමග යවන්න උත්සාහ කරනවා කියලා පැහැදිලි සැකයක් තියෙනවා. අවසාන වශයෙන් ගරු නියෝජක කතානායක මගේ කතාව අවසන් කරනවා. පොලිසිය බාර ඇමතුමා ඉන්න නිසා සුලෝචනා රාමయ్య නැමැති මාධ්‍යවේදිනියක් පහුගිය ඉරානයේ අර නෞකාව ලංකාවට ආපු වෙලේ ඒ නෞකාවට ගිහිල්ලා සටහනක් ප්‍රකාශ කරගන්න ගියපු අවස්ථාවේදී ඒ අවස්ථාවේ ඉතාමත්ම පහත් ලෙස නින්දිත ලෙස එම මාධ්‍යවේදිනියට පොලිසිය නිලධාරීන් කතා කරා කියලා එතිමිය පැමිණිල්ලක් කරලා තියෙනවා. මේ පිළිබඳව හොයලා බලන්න ඕනේ. මොකද මාධ්‍ය ඩෙන්ටිටි කාඩ් එකක් දුන්නම් පස්සේ මේ කියපු සමහර වචන මම මේ අවස්ථාවේදී කියන්න කැමති නෑ. තුට්ටු දෙකේ ජර්නලිස්ට්ලා රට කෑවේ මේ මාධ්‍යවේදියෝ මේ මාධ්‍යවේදීන්ට කතා කරන ක්‍රමයක් නේ. එකක් කාන්තා මාධ්‍යවේදිනියක්, ජාත්‍යන්තර මාධ්‍යවේදියෙක් ගිහින් තියෙන්නේ. මේ පිළිබඳව මාධ්‍යවේදිනියට මේ කරලා තියෙන පොලිසිය හරහා වෙලා තියෙන මේ අසාධාරණය සම්බන්ධව පරීක්ෂණයක් පවත්වන්න කියලාත් ඉල්ලීමක් කරමින් අවසන් කරනවා කතානායකතුමනි. ඔබතුමා කිව්වා Channel 4 එකේ ડોකියුමන්ටරි එක හරහා පරීක්ෂා කරේ කියලා. Channel 4 ඊට කලින් ડોකියුමන්ටරි දෙක තුනක් කරා. ඒ පිළිබඳවත් විධිමත් පරීක්ෂණයක් ආරම්භ කරන්න කියලා මේ ආණ්ඩුවෙන් ඉල්ලා සිටිමින් මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. Honorable Anurag. நேற்றைய தினம் இடம்பெற்ற பார்லமெண்ட் அமர்வின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வேண்டி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், மட்டக்களப்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர்.